பிசியோதெரபி சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறி உதவி மருத்துவர் மீது சரமாரி தாக்குதல். விழுப்புரத்தில் பரபரப்பு. தன்னிடம் தவறாக உதவி மருத்துவர் நடக்க முயன்றதாக பெண் வாக்குமூலம். சிகிச்சைக்கு வந்த பெண் தெரிவித்த பாதிப்புக்கு மட்டும்தான் பிசியோதெரபி செய்ததாகவும் தவறாக புரிந்து கொண்ட பெண் தன் மீது குற்றச்சாட்டை சொல்வதாகவும் உதவி மருத்துவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். விடிய விடிய பெண்ணிடம் காவல்துறை புகாரை பெற்ற தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் யார்? அவரு நான் பேஷண்டா வந்தேன். என்ன அவன் தப்பா நடந்துக்கிறான், தப்பா தோணும் எல்லாமே அவன் பண்றதெல்லாம் தப்பு. இன்னைக்குதான் அவனை பார்த்தா பேண்ட்டை கட்டுறான், என்ன ஒன் சைடா படுக்க வச்சு பேண்ட்டை கட்டுறான். அவன் பொசிஷனுக்கு என்ன மாத்துறான். ஸ்கிரீன் ஃபுல்லா கேமரா தெரியுது, ஸ்கிரீன் ஃபுல்லா மறைச்சு என்ன பண்ணலாமா? நான் இது சொல்லிட்டேன். எத்தனை பொண்ணுங்க சொல்லாம போயிருக்கேன். அப்ப இதுக்கப்புறம் வர பொண்ணுங்களே அவன் தானே பண்ணுவான். ஏன்டா அவன் பண்ணலாமா? நீங்க நான் பேஷண்டா வந்தேன். எனக்கு இடுப்புல பிரச்சனை. ஒரு 5 to 6 days வராங்க. இப்போ இன்றைக்கி வந்தோடனே சார் எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது சார். 2 மணிலேருந்து எனக்கு 5 மணி வரைக்கும் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 3 hours எனக்கு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் சரியான பேக் பண்ணி சார். ஒன்றும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இது பண்ணாக்கா வலி குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம்னா எக்ஸசைஸும் வலி குறைஞ்சிருமா? வீட்டில் டெய்லி பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணிங்களாங்க பண்ணேன் சார் அப்படின்னாங்க. இல்லை சார் இதுதான் எனக்கு இன்றைக்கி இடுப்பு கால் வரைக்கும் எனக்கு ரொம்ப இழுக்குது சார். அப்போ நீங்கள் இங்கேயே எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களும் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சார் எனக்கு இந்த பேக்கில் எனக்கு இங்கே வலி இருக்குது, அங்கே வலி இருக்குன்னாங்க. சரிம்மா அதுவும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சார் எனக்கு இந்த காலில் கீழெல்லாம் எனக்கு இழுக்குது சார். நான் எந்த இடத்துலமான்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி தான் இது பண்ணேன். தப்புன்னு என்ன பண்ணாங்க, தப்புன்னு திரும்பிட்டு எந்த இடத்துல கை வைக்கிறேன் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ இது பண்ணுறேன், இது என்னம்மா உன்னை இது பண்ணாங்க, என்னன்னு தானே கேட்டேன் அப்படின்னு. இது நீ என்னடா பண்ணுறேன் அது மாதிரி அவங்க மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இது இந்த நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஏன் அவங்களுக்கு அந்த இடத்துலனாக்கா அவங்களுக்கு கையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களாம் இங்கே சிட்டிங்கில் உட்காருவோம். இதே நம்ம வெளியில் இது பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேக் பெயின் அந்த மாதிரி நெக் பெயின் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது தான் ஸ்க்ரீன் போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்க ஒரு இது பேசுகிறாங்க பார்ப்போம். எப்படி சொல்கிறாங்கன்னா ஏன் எனக்கு மட்டும் இது பண்ணுங்க ஸ்க்ரீன் போட்டீங்க. ஸ்க்ரீன் போடுறது எதுக்குன்னா நம்ம ஒரு மருத்துவம் பண்ணும்போது நம்ம இது பண்ணும்போது வெளியில் யாருக்கும் இது பண்ணக்கூடாது, ப்ரைவேசியாக தான் அது இது பண்ணுறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.